வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் விளமீன் தலை மீன் கறி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளமீன் தலை மீன் கறி செய்கிறதுக்கு 2 விளமீனோட தலையை எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு மீனும் 1 கிலோக்கு மேலே இருந்தது. இந்த தலையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 350 கிராம்ஸ் இருக்கும். இது கூடயே ஒரு பாறை மீன் வாங்கியிருந்தேன். அந்த பாறை மீன் 3 கிலோ வெயிட் இருந்தது. தலை ரொம்ப பெருசாக இருந்தனால அந்த பாறை மீனோட தலையை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம தலையை மட்டும் பயன்படுத்தி, அதாவது மீன் தலையை மட்டும் பயன்படுத்தி நம்ம மீன் கறி செய்ய போகிறோம். மீன் தலை யூஸ் பண்ணி மீன் கறி செய்யும்போது மீனோட தலை பெருசாக இருந்தால் தான் மீன் கறி ருசியாக இருக்கும். அடுத்தது மீன் கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாகர்கோயில் ஸ்டைலில் மீன் கறி பண்ணதாக இருந்தால் மெயின் இன்க்ரீடியன்ஸு தேங்காய் தான். 2 கப்பு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10 சின்ன உள்ளியை தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கார்லிக் ஒரு 10 நம்பர்ஸ், சின்னதாக இருந்தால் ஒரு 10, பெருசாக இருந்தால் ஒரு 4 வெள்ளைப்பூடு சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை. மசாலா ரெடி பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த பொருள் எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு இளஞ்சூட்டில் வறுத்து எடுக்கணும். அதாவது தேங்காய் கரிஞ்சு போயிடக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுத்து எடுக்கணும். தேங்காய் வறுக்கும்போது ஃப்ளேமை மீடியத்திலே வச்சுக்கோங்க. தேங்காயோட கலர் கொஞ்சம் ப்ரௌனாக மாறும்போது இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி இது கூட சேர்த்து நல்லா வறுக்கணும். ஏன் முதல்ல சேர்க்கல அப்படின்னா, முதல்ல சேர்த்தோம்னா அந்த பொடியெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் தேங்காய் பாதி வறுபட்ட பிறகு தான் அந்த பொடியை சேர்க்கணும். நீங்கள் பொடி சேர்க்குறதுக்கு பதிலாக மல்லி, வத்தல், மஞ்சள் இது கூட டைரெக்டாக சேர்த்து நீங்கள் வறுத்து கூட பிடிச்சிக்கலாம். இப்போ தேங்காவை நல்ல பக்குவமாக வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நாம் அரைச்சி மசாலா ரெடி பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வறுத்த தேங்காவை தண்ணி சேர்க்காமல் பொடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நல்லா பொடிச்சாச்சு. இனிமேல் இது கூட தண்ணி சேர்த்து மசாலா ரெடி பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி மசாலாவை நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும், நீங்கள் எல்லா மீன் கறியும் செய்யலாம். அடுத்ததாக மீன் கறி கூட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 கத்திரிக்காய், 2 கொத்து கறிவேப்பிலை. அடுத்ததாக மீன் கறி கூட்ட ஆரம்பிக்கலாம். மீன் தலையாக கறி வைக்கிறதுனால பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேன். 2 தலையும் எடுத்து வச்சுட்டேன். கூடவே பாறை மீனோட துண்டுகளையும் இது கூட எடுத்தாச்சு. ஊற வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்தாச்சு. எடுத்து வச்சுருந்த தக்காளியை 4 துண்டாக வெட்டி போட்டுடலாம். மீன் கறின்னு சொல்லும்போது தக்காளி கண்டிப்பாக சேர்க்கணும். எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காயையும் நீள வாக்கில் கட் பண்ணி இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், காய்கறி சேர்க்கணும் தேவையில்லை. ஆனால் நாகர்கோயில் ஸ்டைலில் மீன் கறி வச்சா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய் இதில் சேரும். அதனால் நான் கத்திரிக்காய் அன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு கறியை கூட்டிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீதம் இருக்கக்கூடிய அந்த மசாலாவையும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அதே போல் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீதம் இருக்கக்கூடிய மசாலாவையும் இது கூட ஊற்றிடலாம். ஃபைனலாக இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கறியை கூட்டிடலாம்.
தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட் நம்ம ஊற்றிருக்க தண்ணியே போதும். இப்போ நாம் கறியை கூட்டிட்டோம். இனிமேல் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு மீன் நல்லா வெந்த பிறகு நாம் குழம்பு இறக்க வேண்டியதுதான். மீன் வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதே போல் இது கூட சேர்த்துருக்க காய்கறியும் நல்லா வேகணும். மீன் கறி செய்யும்போது கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விடக்கூடாது. மேலட்டால் லைட்டாக கிண்டி விடணும், இல்லைன்னா மீன் உடைஞ்சிரும். இப்போ ஓரளவு தண்ணி நல்லா கொதித்து மீன் கறி கட்டி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மீன் கறி ரெடி ஆயிடும். ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் மீன் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம அந்த காய் வந்திருக்கான்னு பார்க்கலாம், கத்திரிக்காய் வந்திருக்கான்னு பார்க்கலாம். கையை வச்சு அமுக்கி பார்க்கும்போது சாஃப்டாக ஆயிடுச்சு அப்படின்னாலே காய் வெந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, அப்போது மீனும் நல்லா வெந்திருக்கும். டோட்டலாக 15 மினிட்ஸில் மீன் கறியை நாம் ரெடி பண்ணிடலாம். நாகர்கோவில் ஸ்டைலில் நீங்கள் மீன் கறி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதாவது சாதாரணமாக மீன் கறி வைக்கும்போது எண்ணெய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பண்ணுவாங்க, அது ஒரு மெத்தடு. பட் ஆனால் தேங்காய் மசாலா அரைச்சி சேர்த்து பண்ணுறது ஒரு விதம். இதுதான் நாகர்கோவில் ஸ்டைல் மீன் கறி. இப்போ இதில் நம்ம எண்ணெயே சேர்க்கலை. நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், சின்ன உள்ளி சேர்த்து லைட்டாக தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இது கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்க்காம கூட நீங்கள் அந்த மீன் கறியை யூஸ் பண்ணலாம். தாளிப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். மீன் கறி வச்சு சாப்பிட்றதுக்கும் மீனோட தலையை கறி வச்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. வெள்ளை மீனில் மீன் துண்டுகளை நம்ம சாப்பிட்றதோட அந்த தலையில் இருக்க பகத்தை மீன் கறி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னால் வெள்ளை மீன் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா, இல்லை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இனிமேல் ஒருக்க வெள்ளை மீன் தலை மட்டும் வாங்கி நீங்கள் கறி வச்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. இது கூட சாதமும் தேவையில்லை, இந்த 2 தலையும் சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிடும். நாகர்கோவில் ஸ்டைலில் தேங்காய் மசாலா அரைச்சி மீன் கறி வைக்கிறதுல 2-3 விதம் இருக்குது. அதாவது மசாலாவை வறுக்காமல் வைக்கிறது, இன்னொன்று மசாலாவை வறுத்து வைக்கிறது, இன்னொன்று ஓமம் கடுகு சேர்த்து மசாலா வைக்கிறது. இப்படி 2-3 வெரைட்டி மீன் குழம்பு இருக்குது. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வெள்ளை மீன் தலைக்கறி நாகர்கோவில் ஸ்டைலில் செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சமையல் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.